guys, welcome back to my channel சௌந்தர்யா ஆறுமுகம். இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா லிபாஸ் குர்த்தி செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ் கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி லிபாஸ் குர்த்தி செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு வந்து ஷாப்பர் ஸ்டாப் அந்த ஷாப்பிங் விலாகாக இருக்கட்டும், இல்லை லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் விலாகாக இருக்கட்டும், எல்லாம் போனப்பயே பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய லிபாஸ் குர்த்திஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ப்ளஸ் அங்கேயே ஒரு டிப் கொடுத்துருப்பேன். இங்கே விட அவங்க வெப்சைட்டில் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கலைன்னா ஐகார்ட்ஸில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். கம்பேரிட்டிவ்லி எனக்கு வெப்சைட்டில் இன்னுமே வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. லிபாஸ் குர்த்திஸ் நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன்னான்னு கேட்டிங்க அப்படின்னா, முன்னாடியே பார்த்தீங்கன்னா மிந்த்ராலேருந்து ஆர்டர் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் லிபாஸ் குர்த்திஸ் எப்போவுமே வந்து ஒரு தனியாக ஸ்டைல் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இப்போ அப் டு 60%, 70% ஒவ்வொன்றும் வந்து வேரியேஷன் இருக்குது. சேலில் போட்டிருக்கனால நமக்கு நிறைய அழகழகான யூனிக்கான குர்த்திஸே வந்து நல்ல ஆஃபரில் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் கிடச்சிட்டு இருந்துச்சு. சரி, ஒய் நாட் ட்ரை பண்ணி உங்களுக்கும் காமிக்கலாம். ப்ளஸ் நான் இப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது, அதுக்குமே நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாள் வந்து நடுவில் வந்து அதெல்லாம் வந்து போடாமல் இருந்தேன். பட் இனிமேல் வந்து கொஞ்சம் வந்து பேக் டு ஃபார்ம் எல்லாமே போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வ்ளாக்ஸுமே போட்டிருப்பேன். அது ரிலேட்டட் ஹால் வீடியோஸுமே பேக் டு பேக் வந்து நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி நம்ம இந்த லிபாஸ் குர்த்தி செட் எப்படி இருக்குது அப்படிங்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். டட்டா, இப்படி தான் கைஸ் பேக்கேஜிங்கில் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தனியாகவே ஆஃபர் போட்டிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த சேல் 15 கியாரா சம்திங் ஏதோ 10 அப்படின்லாம் போட்டால் எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோ 2000 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10%, எக்ஸ்ட்ரா 15% வர சேல் வருது. ஸோ எல்லாமே சேர்த்தியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத ரீசனபிள் ப்ரைஸில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்யூச்சரில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இந்த செட் ஆஃப் குர்த்திஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இன்னுமே நான் பல்காக வந்து வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி வாங்கினேன்னா அதுவுமே உங்களுக்கு செப்பரேட் ஹால் வீடியோ போடுறேன். அது வேணுமா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ போய் குடுன்னு வந்து இது எல்லாத்தையும் பார்க்கலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் கைஸ். இன்னும் நான் ஓப்பன் கூட நான் பண்ணல. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். காமிச்சு சைடில் ஆட் பண்ணுறேன் கைஸ். எப்படி இருக்குது என்னங்கிறதும் சைடில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நான் அப்படியே ஸ்டைல் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது, எங்கே ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸுமே முன்னாடி மாதிரி ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஒரே எக்ஸைட்டடாக இருக்குது கைஸ் ஓப்பன் பண்ணவே. பிகாஸ் ரொம்ப அழகழகாக இருந்துச்சா, அதில் வந்து என்னோடய ஃபேவரேட்ஸ் கொஞ்சம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னுமே நான் நிறைய கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஓகே பெஸ்ட்டு வந்து வாங்கிடலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் அப்படியே எது வருதோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் கொஞ்சம் இந்த குர்த்தி கிராண்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐ திங்க் கொஞ்சம் சிம்பிளாகிடுச்சின்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஸ்டைல் பண்ணால் தான் தெரியும், பார்ப்போம். ஒரு பர்பிள் வித் இந்த பிங்க் கலர் காம்பினேஷன் குர்த்தி தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தனியாக வியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குது என்னங்கிறதும் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு செட்டாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ தட் எனக்கு வந்து தனியாக போய் எதுக்கு லெகின் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காமல், துப்பட்டா தனியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இல்லாமல் ஒரு செட்டாக ஆர்டர் பண்ணால் ஹோல் ட்ரெஸ்ஸாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே குர்த்தி செட்டில் போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். வாவ், கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது கைஸ். இல்லை, நான் ரொம்ப சிம்பிளாகிருமோன்னு நினச்சேன். நோ, இட்ஸ் குட். ஆக்சுவலி இட்ஸ் குட், நல்லா இருக்குது. கிளாத்தெல்லாம் பயங்கர சாஃப்டாக தான் கைஸ் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது கலர் ரொம்ப அழகாக இருக்குல்ல, இங்கே பாருங்கள். நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் நெக் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த நெக் பேட்டர்னில் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து இந்த பிரிண்டட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் எம்ப்ராய்டரி, பிரிண்டட் ஒர்க்கும் கிடையாது. இது வந்து த்ரெட் ஒர்க். ஆக்சுவலாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
உள்ள லைனிங்லாம் இருக்கனால குவாலிட்டி நல்லாவே இருக்குது கைஸ். சீரியஸாக சூப்பராக இருக்குது லைனிங். இங்கே பாருங்கள், உள்ளே லைனிங்கும் இருக்குது. சில இதில் பார்த்தீங்கன்னா மீஷோ நான் ஹால் வீடியோலாம் போட்டிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே அதுக்குள்ளெல்லாம் லைனிங்கே கிடையாது. ஸோ தட் எனக்கு அது வியர் பண்ணிக்கிறதுக்கே வந்து நாளடைவில் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆக ஆரம்பிச்சிச்சு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால. சில மீஷோ ட்ரெஸ்ஸஸ் வந்து தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, சிலது பிடிக்கவே இல்லை. அதனால தான் நான் அந்த ஹால் வீடியோ போடுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். மெயினான ரீசன் அதுதான். நான் ஏஜியோ மிந்த்ரா இதெல்லாம் கூட ட்ரெஸ் பண்ணிடுவேன். மீஷோவில் வந்து எனக்கு என்னமோ தெரியல, அந்த அளவுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி வாங்க முடியல என்னால். அப்படி பார்க்கும்போது இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது கைஸ். நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் உள்ளே நல்லா லைனிங் கொடுத்து நல்ல சாஃப்டாக இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஃபுல்லாகவே பாருங்கள், இந்த குர்த்தியில் ஃபுல்லாகவே நமக்கு அந்த ஒரு மாதிரி இந்த த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. ஹேண்ட் ஐ திங்க் 3/4 ஹேண்டு. அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த ஹேண்ட்லேயே அந்த பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த பார்டர் மட்டும் வர மாதிரி. பேண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிளாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்க. எண்ட் பார்டரில் வந்து நமக்கு அதே பார்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கும் மேட்சாக வந்து அழகாக பிங்க் கலர் காம்பினேஷனில் வந்து துப்பட்டா கொடுத்துருந்தாங்க. வைலெட்டுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக வந்து நமக்கு வந்து இந்த கலர் துப்பட்டா, பிங்க் கலர் துப்பட்டா, பயங்கர சாஃப்டாக இருக்குது. பேக் சைட் மட்டும் லிபாஸில் எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். ஃப்ரண்ட்டில் தான் வந்து அந்த பிரிண்டட் ஒர்க் எல்லாம் இருக்குது. பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எம்டியாக தான் இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு வந்து எப்படி தெரியும் தெரியல. டபுள் சைடுமே இருந்துச்சுன்னா மேபி இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. அது மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய குர்த்திஸில் நானும் பார்த்துட்டேன், பேக் சைட் வந்து அப்படியே இருக்கும். ஒன் சைட் போட்டால் நல்லாயிருக்கும். டபுள் சைட் போட்டு சப்போஸ் நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி பேக் சைட் அசிங்கமாக தெரியும். பட் ஒன் சைட் போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. துப்பட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இக்கட் பிரிண்ட் ஆர் சம்திங், ஐ எம் நாட் ஷுர். இந்த பிரிண்டில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து ட்ரெண்டிங் கைஸ், ரொம்ப நாளாகவே ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த பிரிண்ட்டு. அந்த வைலட் வித் அந்த பிங்க் காம்பினேஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக இருக்குது. அது கூட வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நமக்கு அந்த பிரிண்ட்டு இருக்கும்போது இன்னும் வந்து எலிவேட் பண்ணி காமிக்குது. துப்பட்டாலையுமே பார்த்திங்கன்னா 4 சைட்ஸ்லேயுமே இந்த மாதிரி பார்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எண்டில் வந்து இந்த டேசல் அட்டாச் பண்ணியிருக்காங்க அழகாக. இங்கே பாருங்கள், இந்த டேசல் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து தேட தேவையில்லை கைஸ். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்களே வந்து கூட வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து டேசல் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரீ டேசல் கொடுத்துருக்காங்க 2. நமக்கு வேணும்னா தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். பிகாஸ் நிறைய டைம் எங்கேயாவது மாட்டி தொலைஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது இவங்க பேக்கப் கொடுத்துருக்கிறதும் வந்து சூப்பர். ரியலி எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்கக்கிட்ட. குர்த்திக்கு வந்து இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் 10 out of 10 நான் கொடுப்பேன். நான் இதை வியர் பண்ணி பார்த்தா தான் ஃபிட்டிங்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் வியர் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வைலட் கலர் குர்த்தி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே, சூப்பர். ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது, அங்கங்கே பிடிச்ச மாதிரி இல்லாமல் ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கோல்டு வித் வயலட் கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருக்குது. நெக்கில் மட்டும் டீட்டெயிலிங்க்கு ஒரு மாதிரி டார்க் பிங்க்கில் வந்து அந்த குட்டி குட்டியாக ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் வந்து இருக்குது. சைடு வந்து ஓப்பன். பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிளாசோ டைப்பும் இல்லை, சிகரெட் டைப்பும் இல்லை, ஒரு மாதிரி நார்மல் பேரலல் பேண்ட் இருக்குது. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வியர் பண்ணிக்கவே பார்த்திங்கன்னா குர்த்தி வந்து எனக்கு பர்சனலாக வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருக்குது. ஈவன் பேண்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பார்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க எண்டில். குர்த்தி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லீஃப் பேட்டர்னில் வந்து அந்த கோல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராஸ்டாக வைலட்க்கு பயங்கர அழகாக இருக்குது. இன்னும் லுக் வந்து ரிச் லுக்காக எலிவேட் பண்ணி காமிக்குது. குர்த்தியோட எண்ணில் பார்த்திங்கன்னா அந்த நெக் பேட்டர்னில் இருக்க மாதிரியே இங்கேயும் அதே பார்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பேட்ச் ஒர்க் மாதிரி. உள்ள லைனிங் இருக்கனால ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். உள்ளே வந்து எனக்கு அந்த போட்டிருக்கிற இதே இல்லை. சில டைம் வந்து இந்த மாதிரி சில்க் குர்த்திலாம் வியர் பண்ணும்போது உள்ளே வந்து குத்தும், நமக்கு சம்மருக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது ரொம்ப நல்லா இருக்குது. துப்பட்டா பார்த்திங்கன்னா நம்ம ஒன் சைடாகவும் வியர் பண்ணிக்கலாம், டபுள் சைடாகவும் வியர் பண்ணிக்கலாம், நம்மளோட கம்ஃபர்டபுள் பொறுத்து. பட் இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமாக. இதுக்கு மேட்சாக பார்த்திங்கன்னா நான் ஜும்கா இயரிங் போட்டிருக்கேன்.
ஸோ தட் லுக்கு வந்து இன்னும் எலிவேட் பண்ணி காமிக்குது. இது வந்து பாஸ் கைஸ், ஸ்டிக் ஆயிடுச்சு. இந்த குர்த்தி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது சூப்பர். இந்த வயலட் கலர் குர்த்தியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 5499 இருந்துச்சு. 65% கிட்ட ஆஃபர் வந்து 1924 இருந்துச்சு. எண்டில் வந்து உங்களுக்கு இன்னுமே எனக்கு ஆஃபர் கிடச்சிது, அது என்னங்கிறத வந்து அப்புறமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து 1924 வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 2000. இந்த குர்த்தி 5500 இருக்கிறது அப்படியே 2000 கிடைக்கிது அப்படிங்கிறப்ப சூப்பர். நீங்கள் இதுவே ஷாப்பர் ஸ்டாப் இல்லைன்னா வந்து லைஃப் ஸ்டைல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா நார்மல் டைமில் எம்ஆர்பி கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சீசன் டைமில், சேல் டைமில் போனால் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 30 to 50% மட்டும்தான் ஆஃபரே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் வாங்கும்போது நம்ம இன்னுமே எக்ஸ்ட்ரா வந்து சேலில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்துருந்துருப்பீங்க கைஸ், அந்த குர்த்தி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் காமிச்சிருந்திருப்பேன். நான் எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க்கான கலர்ஸ், டார்க் க்ரீன், வைலட், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து ஒரு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்மளை எப்போவுமே வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து எலிவேட் பண்ணி காமிக்கும், நம்மளை இன்னும் ப்ரெசென்டபுளாக காமிக்கும். அதனாலேயே மெயினாக இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் குர்த்தி, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு இந்த டார்க் க்ரீன் வித் வைலட் வந்து நிறையா வந்து ட்ரெஸ்ஸஸ் அமையுது, அது ஏன்னு எனக்கே தெரியல. இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் நம்ம லுக்கே வந்து ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி காமிக்கும். ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பட்டன் டைப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில். அது ஒர்க் பண்ணதும் இல்லாமல் கொஞ்சம் வீக் கட் மாதிரி வருது சென்டரில் இங்கே, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக சில்க் கிளாத் மாதிரி தான் இருக்குது. உள்ள லைனிங் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க, இதுக்குமே லைனிங் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா போன குர்த்திக்குமே வந்து சைடு ஓப்பன், இந்த குர்த்திக்குமே வந்து சைடு ஓப்பன் தான். ஹேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/4 எண்டில் மட்டும் நமக்கு அந்த கோல்டன் கலர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட்டன் வந்து திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேக்கப்மே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளாசோ பேண்ட் கிடையாது, இதுக்கு ஒரு மாதிரி வந்து சிகரெட் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டைப் பேட்டர்னில் வந்து பேண்ட் வந்து இங்கே பேண்ட்லேயுமே வந்து ஒரு மாதிரி பட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்கில் பேட்டர்னில் வரும்ல அதே சேம் பட்டன் ஒர்க் வந்து பேண்ட்டோட எண்ணில் வீக் கட், அதே வீக் கட் வந்து நமக்கு இங்கே வந்து பட்டன் ஒர்க் இருக்குது. மெயினாக இந்த குர்த்தி நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட துப்பட்டா தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவ்வளோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஒர்க் இருக்குல்ல, அது கான்ட்ராஸ்ட்டாக வந்து நம்ம நல்லா கிராண்டாக தெரியும் நீங்கள் இதை வியர் பண்ணும்போது, அப்படி இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே சில்க் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்து எண்டில் வந்து இந்த மாதிரி பார்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கோல்டன் கலர் அந்த பார்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூவாக இருக்குது. சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இவங்களோட அந்த குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த மடிப்பு வந்து நல்லா வந்தாலே ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நல்ல ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இதில் எனக்கு வியர் பண்ணியிருக்கதே தெரியல. துப்பட்டா நார்மலாக துப்பட்டானா நமக்கு வெயிட்டாக இருக்கும், அதை மேனேஜ் பண்ண கஷ்டமாக இருக்கும். இது பட் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நான் ஸ்டைல் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. ஓகே, now let me explain this dark green color குர்த்தி. சூப்பராக இருக்குது கைஸ். ஒரே ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ட்ராபேக்காக தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்ட்டு கிட்ட வந்து கொஞ்சம் வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் கம்ஃபர்டபுள் தான், ரொம்ப அப்படியே பிடிச்ச மாதிரியில் இல்லை, இன்னுமே வந்து ப்ரீத்தபிளாக தான் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு நமக்கு அப்படி தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த டார்க் க்ரீனுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து அந்த பிரிண்டட் அந்த ரெட் வித் கோல்டன் பிரிண்ட் இருக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்குது. நெக் வந்து அந்த பட்டன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு நடுவில் வந்து அந்த வீ நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது இன்னும் க்யூட்டாக இருக்குது. ரவுண்டில் வந்து அந்த வீ நெக் வந்து அப்புறம் பட்டன் வந்துருக்கு. சைடு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் தான். ஃபிட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சைஸ் ஓகே. பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சிகரெட் பேண்ட்டில் எண்ணில் வந்து அந்த பட்டன் ஒர்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க, நான் காமிச்சிருப்பேன். சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே, பட் இன்னொரு ட்ராபேக் நான் இங்கே சொல்லியாகணும். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லைனிங் இருக்குது. ஹேண்ட் அண்ட் நமக்கு அந்த பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் இல்லை. ஸோ தட் நமக்கு வந்து உள்ள அந்த
த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கறதுல குத்துது. கண்டிப்பாக நம்ம ஊர் சம்மருக்கு வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒன்று யோசிச்சுக்கோங்க. எனக்கு இந்த குத்துற ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா இது நான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் பேண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாக்கெட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர். நம்ம மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், பார்டர்லெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கோல்டன் அந்த த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. துப்பட்டா ஃபுல்லாகவே வந்து அந்த நமக்கு அழகாக அந்த பூவாக வந்து அந்த கோல்டு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த குத்துறது பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம் கைஸ். பிகாஸ் அவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி நம்ம ஊருக்கெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். எஸ், இந்த அழகான ராயல் டார்க் க்ரீன் குர்த்திக்கு பார்த்தீங்கன்னா இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து இந்த இயரிங் பேர் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரம் வெஸ்ட் சைட். க்யூட்டாக இருக்குல்ல? எஸ் கைஸ், பார்த்துருந்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சுல்ல. எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக வந்து என்னோடய லுக்கை வந்து இன்னும் எலிவேட் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த குர்த்தியுமே. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எல்லோயிஷ் டு ஃபேரஸ் ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நார்மல் நமக்கு மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்குமே இது வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும். எல்லா ஸ்கின் டோனுமே ஆக்சுவலி இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ண கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி அதை ஸ்டைல் பண்ணுறீங்க, நம்ம ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறதை விட அதை நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுறோம், எப்படி ப்ரெசென்டபுளாக காமிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். நம்ம எந்த ட்ரெஸ் வேணால் எப்படி வேணால் போட்டுட்டு நம்ம வந்து ப்ரெசென்டபுளாக இல்லைன்னா அந்த லுக் எப்போவுமே நமக்கு எலிவேட் பண்ணி காமிக்காது. ஸோ நம்ம என்ன ட்ரெஸ் வியர் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து அந்த ஃபேஷனபுளாக கொஞ்சம் ஸ்டைலிங் வந்து நல்லா பண்ணணும். அப்போ தான் வந்து அது அழகாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் குர்த்தியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 3499 இருந்துச்சு. 62% ஆஃபரில் வந்து நமக்கு நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 1490 சம்திங் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே ஆஃபரில் நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன் கைஸ் கரண்ட்டாக. அப்போ வந்து இன்னுமே ஆஃபரில் 1300க்கே இருக்குது. 1300க்கு இவ்வளோ அழகான குர்த்தி செட் கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இதுவுமே பிக் தம்ஸ் அப். மை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குர்த்தி. இதுக்காக ரொம்ப நாள் நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். நான் வந்து இந்த டைப் ஆஃப் குர்த்தி நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தேன். பட் எல்லா இடத்துலையுமே பயங்கர காஸ்ட்லி. இது நான் செக் பண்ணி பார்த்தேன். எல்லா வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஷோரூம் போய் விசிட் பண்ணுற எல்லா கடைகள்லையா இருக்கட்டும், எல்லா பக்கமுமே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனாலேயே நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் வரும் அப்போ வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் இந்த வெப்சைட்டில் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரீசனபிள் ப்ரைஸில் வந்து போட்டிருந்தாங்க. நானே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. சடனாக லாஸ்ட் மினிட்ல பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிக் பண்ணிட்டேன். என்ன அப்படிப்பட்ட குர்த்திங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. டாடா, கெஸ் பண்ணிங்களா என்ன குர்த்தின்னு? எஸ், வெல்வெட் டைப் குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஐ நோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் நார்மலாக செக் பண்ணிங்க அப்படின்னாவே 7000 to 10,000 மேலே தான் இந்த குர்த்திஸே வந்து அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணுங்கள் கைஸ். மேக்ஸிமம் ஒரு 5000ஆவது இருக்கும். அதுக்கு கம்மியாக வந்து நான் பார்த்ததே கிடையாது குர்த்திஸ், வெல்வெட் குர்த்திஸ். ஒரு இதுக்கு போய் அவ்வளோ ஏன் அமௌண்ட் போடணுங்கிறதுக்காகவே நான் வந்து பெண்டிங்கில் வச்சுட்டு இருந்தேன். பட் இது எவ்வளோக்கு வாங்கினேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. வாவ், அழகாக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குர்த்தி, வெல்வெட் டைப்பில் இருக்கும்ல. ஏய் வாவ், ஃபஸ்ட்டு எமோஜி பாருங்கள் கைஸ், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு. உங்கள் கூட தான் நானும் பிரிக்கிறேன்னா, அதனால் நான் பார்க்கல. உங்கள் கூட பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்க கிளாத்தாக இருக்கட்டும், நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு. உள்ளே ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுருக்காங்க கிளாத்தில். ஐ திங்க் இது நார்மல் கிளாத் இருக்குள்ள நமக்கு சில்க் கிளாத், அதில் வந்து உள்ள லைனிங் கொடுத்து அது கூடவே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வெல்வெட்டு பொசு பொசுன்னு. சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞாபகம் இருக்குது கைஸ். ஒரு ப்ரௌன் கலர் வெல்வெட் ஃப்ராக் வச்சுருந்தேன் நான். அதோட பிக் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுற பாருங்கள்.
எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன். ரெட்டை கொண்டை போட்டுக்கிட்டு அழகாக வந்து அந்த ப்ரௌன் கலர் ஃப்ராக் வெல்வெட் டைப் ட்ரெஸ்ஸு தான் எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. நெக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் கொடுத்து சென்டரில் வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி பேட்ச் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக அந்த பேட்டர்னே வந்து அந்த ஜம்கி ஒர்க்குன்னு சொல்லுவாங்களா, அதுலேயே அந்த ஒரு மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹேண்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3/4 அந்த எண்டில் வந்து அதே பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் இது. அது இந்த வெல்வெட்டை தொடும்போது பொசு பொசுன்னு இருக்குமா, அது பயங்கர க்யூட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பேண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அதுவும் வெல்வெட் தான், ஃபுல் ட்ரெஸ் வெல்வெட் தான். இங்கே வந்து எண்டில் வந்து அதே அந்த ஜம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹிப்பு வந்து 2 சைடும் வந்து எலாஸ்டிக் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து துப்பட்டா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப அழகாக இருந்துச்சு கான்ட்ராஸ்டாக. இங்கே பாருங்க, வேற லெவலா அந்த மஸ்டர்ட் எல்லோவுக்கு வந்து நமக்கு ஒரு மாதிரி க்ரீன், பிங்க்கு, அங்கங்கே வந்து அந்த கோல்டன் கலர் தீமில் வந்து அந்த சில்க் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, பேக் சைடு அந்த த்ரெட்டு வரும்ல, அந்த மாதிரி சில்க் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. க்யூட்டாக இருக்குல்ல, நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதுக்குள்ளேயே. ஒரு துப்பட்டாக்குள்ளே இவ்வளோ டிசைன்ஸ் இப்போ தான் கைஸ் பார்க்குறேன். இங்கே பாருங்க, எண்டில் வந்து ஆஸ் யூஷுவல் டேசல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்குமே அந்த டேசலுமே வந்து நமக்கு பேக்கப் கொடுத்துருக்காங்க, தொலைஞ்சு போச்சுன்னா அட்டாச் பண்ணிக்கிறது. இதை நான் ஸ்டைல் பண்ணுறத போய் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெல்வெட் டைப் குர்த்தி அழகாக இருக்குல்ல, பயங்கர ப்ரிட்டியாக இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் ஹேண்ட் வந்து 3/4, பட் இது 3/4 கிடையாது கைஸ். ஹேண்ட் வந்து முக்காலுக்கும் கீழே வந்துடுது, எண்டு வரைக்குமே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து இருக்குது, ஜம்கி ஒர்க்கெல்லாம். இது போன ட்ரெஸ் மாதிரி குத்தலை, இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சைடு வந்து இது ஓப்பன் தான். என்ன டாப்போ அதே பேட்டர்ன்லேயே வந்து நமக்கு பேண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேரலல் பேண்ட் கொடுத்துருக்காங்க. சிகரெட் டைப்பும் கிடையாது, பிளாசோ டைப்பும் கிடையாது, பேரலல் டைப் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாக்கெட்ஸ் இருக்குது, ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேண்ட்டில் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா அந்த எண்டு பார்டரில் வந்து நமக்கு இதே அந்த ஜம்கி ஒர்க் வந்து கொடுத்துருக்கிறது வந்து இன்னும் ஹைலைட்டாக இருக்குது. எக்ஸ்பெஷலி இந்த கலர் பார்த்திங்கன்னா அந்த மஸ்டர்ட் கலர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். நான் 3 குர்த்தி சூஸ் பண்ண 3மே பார்த்திங்க அப்படின்னா எஸ் சைஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வெல்வெட் குர்த்திக்கு பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக ஒரு முத்துத்தோடு போட்டால் அழகாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன், அதனால இது சூஸ் பண்ணியிருந்தேன் நான். இதுவுமே ஃப்ரம் வெஸ்ட் சைட் தான். இந்த வெல்வெட் டைப் குர்த்திஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் கைஸ், பயங்கர காஸ்ட்லின்னு. எஸ், இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,999, அப்படின்னா 7,000. பட் நான் ஆஃபரில் 64% ஆஃபரில் வாங்கியிருந்தேன் கைஸ். அப்போனா எவ்வளோ, 2,419க்கு நான் வாங்கியிருந்தேன். எவ்வளோ கம்மி ப்ரைஸ் தெரியுமா? நான் எதிர்பார்க்காத ஒன்று. கண்டிப்பாக ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கைஸ் இந்த வெப்சைட்டு. நான் வந்து இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபிட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் முன்னாடி நான் காமிச்சு உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் நான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக நான் வாங்கலான்னு சொல்லுவேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் இதே ப்ரைஸில் நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸ்ட்ரா சேல் 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் கோட் அப்ளை பண்ணும்போது எனக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸில் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரீசனபிள் அமௌண்ட்டு கைஸ். இந்த குர்த்தி செட்லாம் நம்ம நார்மலாக போய் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செட்டே வந்து இப்போல்லாம் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா 3,500 கம்மியாக, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2,500 கம்மியாக வந்து குர்த்திஸ் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. முன்னாலாம் நம்ம 1000க்குலாம் அவ்வளோ அழகழகான சுடிதாஸ்லாம் ஸ்டிச் பண்ணி நம்ம போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போல்லாம் அந்த அளவுக்கு பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல. இந்த மாதிரி கிராண்டான குர்த்திஸ்லாம் அப்படி பார்க்கும்போது டோட்டலாக 3 குர்த்தியுமே சேர்த்தே நான் ஜஸ்ட் 5,000 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ ப்ரைஸ் வைஸ் ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைடு. நீங்கள் கண்டிப்பாக வந்து லிபாஸ் அந்த வெப்சைட் ட்ரை பண்ணி நீங்கள் வாங்கலாம். கிளாத்தோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹால் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளாக வந்து போட முடியல, பட் இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் டு த கோர் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சவுந்தி ஐஷோ அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.